இது பற்றி நம்முடன் பேசுவதற்காக இணைப்பில் சிவில் சர்வீஸ் எக்ஸாமில் தேர்ச்சி பெற்ற மாணவன் அரவிந்த் ராதாகிருஷ்ணன் நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் அரவிந்த். வணக்கம் மேடம், நான் டாக்டர் அரவிந்த் பேசுறேன். அரவிந்த், உங்களோட அப்பா ஆல்ரெடி ஒரு மூத்த ஐஏஎஸ் அதிகாரி அப்படின்னு சொல்லலாம். இப்போ நீங்க இந்த யூபிஎஸ்சி எக்ஸாம்ல 80வது இடம் பெற்று தேர்ச்சி அடைஞ்சிருக்கீங்க. நீங்க இப்போ உங்களுக்கு ஐஏஎஸ் கேடர் கண்டிப்பா கிடைக்கும் அப்படின்னு நாங்க நம்புறோம். இதை பத்தின உங்களோட அனுபவம் என்ன, அதை பத்தி ஷேர் பண்ணுங்க. டெஃபினெட்லி மேடம். இப்போ அதான் நான் ஆக்சுவலாக மெடிக்கல் டாக்டர். நான் இப்போ ஃபைனல் இயர் போஸ்ட் கிராஜுவேஷன் பண்ணிட்டு இருக்கேன் ஜெனரல் மெடிசின் செட்டிநாடு மெடிக்கல் காலேஜில். அதே நேரத்தில் யூபிஎஸ்சி எக்ஸாமும் எழுதியிருந்தேன் 24ல். முன்னாடியே யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் 22ல் 2022ல் 361 ரேங்க் கிடச்சிருந்துச்சு. ரேங்க் இம்ப்ரூவ் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு பிரேக் இயர் எடுத்துட்டு 2024ல் நான் திருப்பி எழுதினேன். அதில் நான் எனக்கு ரேங்க் ஆல் இண்டியா ரேங்க் 80 கிடச்சிருக்கு. இது பார்டர் ரேங்க்னாலுமே நம்ம தனியா ஒரு 1 மந்த் கழிச்சு அவங்க சர்வீஸ் லிஸ்ட் போடுவாங்க. அதுலதான் நம்மளுக்கு ஷியோரா தெரியும் என்னன்னு. பட் எனிவேஸ், என்னோட ஆப்ஷனல் சப்ஜெக்டும் மெடிக்கல் சயின்ஸா இருந்ததுனால என்னோட பிஜி படிப்புக்கும் யூபிஎஸ்சி படிப்புக்கும் ஓரளவுக்கு ஒரு சிங்க் இருந்து நல்லா பண்ண முடிஞ்சிச்சுங்க. ஓகே, உங்களோட தந்தையோட கைடன்ஸ் இதுல எந்த அளவுக்கு ஒரு முக்கிய பங்கா இருந்துச்சு, அதை பத்தி சொல்லுங்க. எஸ் மேடம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட்ல நான் தேங்க் பண்ணணும்னா என்னோட பேரண்ட்ஸ், அதே மாதிரி கிராண்ட் பேரண்ட்ஸ் அண்ட் என்னோட டீச்சர்ஸ்க்கும் நான் தேங்க் பண்ணணும். இதே நேரத்தில் நம்ம இனிஷியல் செட் ஆஃப் எக்ஸாம், தட் இஸ் நம்ம ப்ரிலிமினரி எக்ஸாமா இருக்கட்டும் இல்லை மெயின்ஸ் எக்ஸாமா இருக்கட்டும், என்னோட ஃபாதர் எழுதின இயர் ஆல்மோஸ்ட் 30 years முன்னாடிங்கிறதுனால கொஞ்சம் நிறைய சேஞ்ச் இருந்துச்சு. அதனால அதெல்லாம் மோர் நம்ம கோச்சிங் சென்டர்ஸ் சேர்ந்து அதே மாதிரி நம்ம நிறைய ஆன்சர் பேப்பர்ஸ் எழுதி பார்க்கணும். அதுல நம்மளுக்கு இன்னும் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சது. அதே நேரத்துல என்னோட அப்பா நிறைய எனக்கு மென்டல் சப்போர்ட் கொடுத்துருக்காரு. இந்த மாதிரி இது ரொம்ப ஒரு டஃப் எக்ஸாம் அண்ட் ரொம்ப ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல் எக்ஸாம் இது. ஏன்னா ஆல்மோஸ்ட் 1 yearக்கு மேல போகும் இந்த எக்ஸாம், நம்ம அப்ளிகேஷன் டு ரிசல்ட்டுக்கு. ஸோ நிறைய மென்டல் சப்போர்ட் கொடுத்துருக்காரு. ஏன்னா அவரும் இதே மாதிரி இதை கிராஸ் த்ரூ பண்ணி வந்திருக்காரு. அதே நேரத்துல நம்ம இன்டர்வியூ ஸ்டேஜுக்கு அவரோட ஹெல்ப் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. நிறைய அவர் டெய்லி நிறைய கொஸ்டின்ஸ் கேட்பாரு அண்ட் நம்ம இன்டர்வியூவர்ஸ் ஆங்கிள் இருந்து எப்படி இருக்குங்கிற மாதிரி நிறைய ஹெல்ப் பண்ணுவாருங்க. ஓகே, இப்போ நீங்க ப்ரிலிமினரி மெயின்ஸ் எக்ஸாமை முடிச்சு 3rd லெவலாக நீங்க இன்டர்வியூ டெல்லிக்கு போகும்போது என்ன மாதிரியான உங்களுக்கு அரசு என்ன மாதிரியான உதவிகள்லாம் செஞ்சு கொடுத்தாங்க, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி சொல்லுங்க. ஆமாங்க, நம்ம உங்களுக்கே தெரியும், இந்த நிறைய திட்டங்கள் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் மாண்புமிகு முதலமைச்சர் கொடுத்துருக்காங்க. அண்ட் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இதுல இருந்து பெனிஃபிட் வாங்கி போறாங்க. நான் ஆக்சுவலா தமிழ்நாடு ஹவுஸ்ல தான் தங்கினேன். என்னோட இன்டர்வியூ ப்ரிப்பரேஷனுக்கு ஒரு 1 week முன்னாடி நாங்க தான் தங்கினேன். ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இந்த மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்கீம்ஸ் படி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அதுல இருந்து பெனிஃபிட் எடுத்து நம்ம தமிழ்நாடு ஹவுஸ்லயே தங்கி படிச்சாங்க. அதே நேரத்துல நம்ம ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின் ஸ்டேஜ்லயுமே முதலமைச்சரோட கைடன்ஸ் படி நிறைய ஸ்கீம்ஸ் கவர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதுல நான் நிறைய ஆன்லைன் வீடியோஸ், நம்ம கவர்மெண்டோட கோச்சிங் சென்டர்ல இருந்து வர ஆன்லைன் வீடியோஸ் நிறைய நான் பார்த்துருக்கேங்க. ஓகே, இப்போ நம்ம ஆப்ஷனல் கோர்ஸ் சூஸ் பண்ணணும் அப்படின்றப்போ மெடிக்கல் சயின்ஸ் அந்த கோர்ஸ் நீங்கள் சூஸ் பண்ணி படிச்சிருக்கீங்க. அது ரொம்பவே ஒரு கஷ்டமான கோர்ஸ் அப்படின்னே சொல்லலாம். அதை நீங்கள் எப்படி சூஸ் பண்ணி படிச்சீங்க? அது உங்களுக்கு கஷ்டமா இல்லையா? எப்படி இருந்துச்சு அந்த எக்ஸாம்? எஸ் மேடம். ஸோ இப்போ நிறைய பேர் எனக்கும் அட்வைஸ் என்ன பண்ணாங்கன்னா, ஆந்த்ரோபாலஜி நிறைய இது ரொம்ப சிம்பிளா இருக்கும், நீங்க ஈஸியா எழுதலாங்கிற மாதிரி சொன்னாங்க. பட் என்னோட மைண்ட் செட் என்னவா இருந்துச்சுன்னா, போன தரம் கிளியர் பண்ணும் போதும் சரி, இந்த தரம் கிளியர் பண்ணும் போதும் சரி, என்னன்னா நான் ஆல்ரெடி போஸ்ட் கிராஜுவேஷன் மெடிசன்ல தான் நான் படிச்சுட்டு இருக்கேன். ஸோ எனக்கு ரொம்ப சிம்பிளா என்னன்னா, இது ஒரு எக்ஸ்ட்ரா சப்ஜெக்ட் படிக்கிற மாதிரி இல்லாம, நம்ம ஏற்கனவே படிச்சுட்டு இருக்கிற சப்ஜெக்டே நம்ம இன்னும் டெப்தா படிக்கிற மாதிரி தான் நான் பார்த்தேன் மேடம். இல்லைன்னா இப்போ நான் மெடிக்கல் சயின்ஸ்ல 2 பேப்பர் வரும், 500 மார்க் வருது நம்ம டோட்டல் யூபிஎஸ்சி எக்ஸாம் சிஸ்டம்ல. அப்படி வரும்போது நம்மளுக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு சப்ஜெக்ட், ஒரு கேள்வி கூட நம்மளுக்கு தெரியாத மாதிரி அவங்களால கேட்க முடியாதுங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இருந்துச்சு நம்ம மெடிக்கல் சயின்ஸ் எடுக்கும் போது. ஏன்னா நான் அதுலதான் நான் 5 வருஷம் எம்பிபிஎஸ்ஸா இருக்கட்டும், அதுக்கு மேல 2 வருஷம் போஸ்ட் கிராஜுவேஷனா இருக்கட்டும், அதுல இருந்து தான் நான் படிச்சிருக்கேங்கிற போது அந்த ஒரு கான்பிடன்ஸ்ல தான் நான் உள்ள போனேன். இருந்தாலும் நான் மற்ற ஃபியூச்சர் கேண்டிடேட்ஸ்க்கு நான் என்ன அட்வைஸ் பண்ணுவேன்னா, நீங்க நிறைய ஆன்லைன் வீடியோஸ் இந்த
அந்த பழைய வருஷ பேப்பர்லாம் நிறைய அனலைஸ் பண்ணி அதே மாதிரி மார்க் லிஸ்டையும் அனலைஸ் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு சிம்பிள் தாட் வந்து ஒரு எக்ஸ்ட்ரா சப்ஜெக்ட் படிக்க வேணாம், தெரிஞ்ச சப்ஜெக்டே எழுதலாங்கிறது இல்லாம ஒரு வேரிட் ஆப்ஷன் நீங்க வச்சிருக்கீங்கன்னா டெஃபினட்டா நீங்க வந்து ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜி பண்ணி எதுல பெஸ்ட் மார்க் வருங்கிறத நீங்க பார்த்து எடுக்கிறது இன்னும் பெட்டரா இருக்கும். அதுல உங்களுக்கு மெடிக்கல் சயின்ஸ் இன்னும் கான்ஃபிடென்ட்டா இருந்துச்சுன்னா டெஃபினட்டா நீங்க எடுக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிம்பிள் லாஜிக் தான். என்னன்னா எனக்கு வந்து ஒரு எக்ஸ்ட்ரா சப்ஜெக்ட் படிக்காம நான் ஏற்கனவே படிச்சுட்டு இருந்த சப்ஜெக்ட் அண்ட் படிச்சு வச்ச சப்ஜெக்டை நான் திருப்பி எழுதுறேன் ஒரு 500 மார்க்குங்கிற கணக்குல தான் நான் வந்து மெடிக்கல் சயின்ஸ் ஆப்ஷனல் எடுத்தேன். அதுவுமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா தான் இருந்துச்சு. ஏன்னா 2 தரமுமே நான் வந்து அதே ஆப்ஷனல்ஸ் வச்சு நான் கிளியர் பண்ணியிருக்கேன். ஓகே அரவிந்த், நீங்க இந்த யூபிஎஸ்சி எக்ஸாம்ல தேர்ச்சி பெற்றதுக்கு நியூஸ் 7 தமிழ் சார்பா வாழ்த்துக்கள். நீங்க ஷேர் பண்ண அனுபவங்கள் வந்து கண்டிப்பா அடுத்து படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். நேரலையில் வந்து உங்களோட அனுபவங்களை நீங்க ஷேர் பண்ணிக்கிட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அரவிந்த்.